இப்போ நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற இந்த கடைசி காலத்தில் நம்ம எப்படி விழிப்புணர்வுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பிக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வசனத்தை மறுதலியாமல் அது உறுதியாக வசனத்தில் நிற்கணும். சரி, கிறிஸ்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும்? நம்ம வாழ்ற நாட்கள் கடைசி நாட்கள். பாவம் பெருகிருக்கும், அக்கிரமம் அதிகமாகும், வசனத்தை எல்லாம் மறந்துருப்பாங்க, ஜனங்களுக்கு கொடுமைகள் நடக்கும், எல்லாரையும் முத்திரை போடும்படி கட்டாயப்படுத்துவாங்க. சரி, நம்ம முத்திரை போடணுமா வேணாமா? நம்ம முத்திரை போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். அப்பனா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காதே முத்திரை போடலன்னா. அந்தி கிறிஸ்து சொல்வானே சாப்பாடு தர மாட்டேன்னு. நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அவர் நமக்கு போஷிப்பாரு. கர்த்தருக்காக நம்ம மடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். சரி, எப்படி நம்ம இந்த கடைசி நாட்கள்ல இருந்து விழிப்புணர்வுகளா இருக்க, நம்ம முத்திரை போடாம எப்படி நம்ம இதுக்கு ஆயத்தப்படுறது? டெய்லி ஜெபம் பண்ணணும். டெய்லியா வழியில ஆழமா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி அதன்படி வாழணும். ஜெபம் பண்ணணும். இதை விடாம கடைப்பிடிக்கணும். அப்ப நம்ம பலனையும் சக்தியும் கர்த்தர் கொடுப்பார். அப்போ தம்பி சொன்னதை நம்ம கேட்டோம் இல்லையா? நம்ம அவர் சொன்னதைப்படி நம்ம கடைப்பிடிச்சு வாழ்கிறோமா இன்றைக்கு? இப்போ கேட்டதின்படி அனுதினமும் நம்மளோட வாழ்க்கையில் செய்கிறவங்களா கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கிறோமா? ஒருவேளை நமக்கு நேராக உபத்திரவ காலம் வருதுன்னா அதில் நம்ம நிலைத்திருக்கிறவங்களா, விசுவாசத்தில் நம்ம தளர்ந்து போகாதபடிக்கு நம்ம அதில் நிலைத்திருக்கிறவங்களா, ஆயத்தமாக இருக்கிறவங்களா நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா அப்படின்றத சிந்தித்து பார்த்து செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்குது.